ஜென்ரலாக எனக்கு காம்பேக்டான டிவைசஸ் பிடிக்கும். இப்போ Tab S7, Tab S8லலாம் 11 இன்ச் ஃபார்ம் ஃபேக்டரில் சாம்சங் AMOLED ஆஃபர் பண்ணுறதில்ல. அதனால் போன மாதம் வரைக்கும் கூட Tab S6 தான் என்னோடய ப்ரைமரி டேப்லெட்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக Tab S6 மட்டும் இல்லை, ஒரு 6-7 வருஷம் முன்னாடி லான்ச் ஆன Tab S2, Xperia Z3 டேப்லெட் காம்பேக்ட் இருக்கிறதுலே தின்னஸ்ட் லைட்டஸ்ட் டேப்லெட்ஸுங்கிறதுனால இன்னமும் அதை ரீட்டைன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இப்படி இருக்கையில் 14.5 இன்ச் டிஸ்பிளேயோட Tab S8 Ultra கண்டிப்பாக எனக்கு பிடிக்காதுன்னு தான் நினச்சேன். இனிஷியலாக அந்த லான்ச் அப்போ 14.5 இன்ச் டேப்லெட்டாக இதை எவன்டா வாங்குவானும் யோசித்தேன். ஆனால் என்ன நடந்துச்சுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என் பேர் ஆஷ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான்ஸ் இதை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோவுக்கு போவோம். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் முன்னாடி நான் பண்ண அந்த வீடியோவுக்கு அப்புறம் அஃப்கோர்ஸ் சாம்சங் கிட்டேருந்து நம்மளுக்கு ரிவ்யூ யூனிட்ஸ் கிடைக்காது. ஸோ சாம்சங் ஃபோன்ஸ், சாம்சங் டிவைசஸ்னு வரையில் ஜென்ரலாக எதை கவர் பண்ணணும், ஏன்னா நான் வாங்கி தான் கவர் பண்ணணும். ஸோ பிக் அண்ட் சூஸ் பண்ணி கவர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ Tab S8 Ultra லான்ச்சை பார்த்த உடனே இது ரொம்ப பெரிய டேப்லெட், கண்டிப்பாக வர்த்தாக இருக்காது, ஸோ வேணாம், கவர் பண்ண வேணாம் அப்படின்னு தான் நினச்சேன். பட் அதுக்கப்புறம் MKBHDயோட வீடியோவை பார்க்கையில் எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு. மேபி கவர் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கல தான் 28mobile.comல இது அவைலபிள் ஆச்சு. 28mobile இந்த பாயிண்டில் உங்களுக்கு தெரியும், நம்ம ரெகுலர் ஸ்பான்சர். உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்ட், ஒரு ஃபோனோ ஒரு டேப்லெட்டோ உங்கள் மார்க்கெட்டில் அவைலபிளாக இல்லாத எதையாவது நீங்கள் இம்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 28mobile.com செக் பண்ணி பாருங்கள். ஜென்ரலாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஷிப் பண்ணுவாங்க, ரொம்ப ரிலையபிளான வெப்சைட். ப்ளஸ் சப்போர்ட்டும் இப்போ தமிழ்லையும் ஆஃபர் பண்ணுறாங்க. 28mobile.comக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இது வரைக்கும் நீங்கள் செக் பண்ணது இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ எனிவேஸ் 28mobile ஃபைனலாக Tab S8 Ultra இம்போர்ட் பண்ணேன். அது யூஸ் பண்ண ஆரம்பிக்கலையே இந்த வெயிட்டு, இந்த அளவு சைஸு கண்டிப்பாக நம்மளுக்கு செட் ஆகாது, ப்ளஸ் ரேட்டும் ரொம்ப அதிகம், இந்த மாதிரி தான் தாட்ஸ் எனக்கு இருந்துச்சு. அதில் ரேட் அதிகங்கிறது இன்னமும் உண்மை தான், அது மாற போகிறதில்ல. அஃப்கோர்ஸ் சாம்சங்கோட ப்ரீமியம் Tab S8 Ultra ரொம்பவே ரேட் அதிகம் தான். பட் மற்ற தாட்ஸ் எல்லாமே இதை ஆன் பண்ண அந்த செகண்ட்லேருந்து மாற ஆரம்பிச்சிது. இப்போ MKBHD வீடியோ பார்க்கல எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அந்த டிஸ்பிளே சைஸ் தான். இப்போ என்ன தான் நான் இதை கேமராவில் காமிச்சாலும், இந்த டிஸ்பிளேவை பற்றி நான் என்ன சொன்னாலும் அது எல்லாமே வார்த்தை, நீங்கள் பார்க்குற வீடியோ தான். ஆக்சுவலாக இன் பர்சன் இதை பார்த்தா கிடைக்கிற அந்த வாவ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வீடியோவில் கன்வே பண்ண முடியாது. இப்போ ஏன்னா நானே நிறைய OLED டிஸ்பிளேஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ Gigabyte Aero 15 வீடியோ பார்த்துருப்பீங்க, அதுலேயும் ஒரு 15 இன்ச் OLED பேனல், 4K பேனல் வேறு. பட் இந்த மாதிரி ஒரு டேப்லெட் ஃபார்ம் ஃபேக்டரில் இவ்வளோ பெரிய டிஸ்பிளே, கிட்டத்தட்ட டோட்டலி ஆல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே, இந்த மாதிரி ஒரு டிவைஸை பார்க்குற ஃபீல் வேறு லெவல்னு சொல்லலாம். இந்த ஸ்லீக் ஃபார்ம் ஃபேக்டர், சூப்பர் ஸ்மூத் 120 Hz ரிஃப்ரெஷ். கைஸ், இது நீங்கள் வாங்கவே இல்லைனா கூட ஒரு மாலுக்கு போனீங்களோ இல்லை ஒரு சாம்சங் ஸ்டோர் போனீங்கன்னா கண்டிப்பாக இன் பர்சன் இதை பாருங்கள். டேரெக்டாக இதை பார்த்தா நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு அப்போ புரியும். எனிவேஸ், இப்போ நம்ம தியரட்டிக்கலாக பார்க்கல நம்ம இதோட பிரைட்டான பேனல்ஸ் பார்த்துருக்கோம், இதோட பெட்டரான டிஸ்பிளே ப்ரொடெக்ட், இதில் வெறும் Gorilla Glass 5 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிக்சல் டென்சிட்டின்னு வரையில் கூட இதோட ரொம்பவே ஷார்ப்பான பேனல்ஸ் நிறையவே பார்த்துருக்கோம். இங்கே நல்ல ரெசல்யூஷன் தான் கொடுத்துருக்காங்க, 1868x2960. பட் 14.6 இன்ச் டிஸ்பிளேங்கிறதுனால ஓவரால் பிக்சல் டென்சிட்டி வெறும் 240 பிக்சல்ஸ் பெர் இன்ச் தான். கடைசி 4-5 வருஷத்தில் லான்ச் ஆன எல்லா ஃபோன்ஸ்லையுமே இதோட அதிகமான பிக்சல் டென்சிட்டி இருக்குது. அந்த ஐஃபோன் SEயில் கூட இதோட அதிகமான பிக்சல் டென்சிட்டி தான். பட் ஒரு டேப்லெட்டாக இருக்கையில் ரொம்பவே நல்லா இருக்குது. இதில் படம் பார்க்குறது சீட் கோடோட கேம் விளையாடுற மாதிரி, இந்த அளவுக்கு ஒரு நல்ல மீடியா வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு டேப்லெட் ஃபார்ம் ஃபேக்டரில் கிடைக்கக்கூடாது. பட் இதில் இருக்குது. படம் பார்க்குறதுக்கு வீடியோ மட்டும் முக்கியம் இல்லை, ஆடியோவும். இங்கே ஆடியோன்னு வரையில் ஒரு குவாட் ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க. இந்த குவாட் ஸ்பீக்கர்ஸ் கேட்ட உடனே முதல் தடவை இதில் ஏதோ ஒன்று ப்ளே பண்ணி பார்க்கல, என்னோடய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இவ்வளோதானா. ஸ்பீக்கர்ஸ் நல்லா இல்லைங்கிறதுனால கிடையாது, டிஸ்பிளே அந்தளவு எதிர்பார்த்ததோட பெட்டராக இருக்கிறதுனால எல்லாமே அந்தளவு பெட்டராக இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போனால் ஆக்சுவலாக ஸ்பீக்கர்ஸ் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. குவாட் ஸ்பீக்கர் செட்டப் நல்லா லவுடாக கிளியராக இருக்குது. மீடியா எக்ஸ்பீரியன்ஸை இன்னும் பெட்டராக ஆக்கிறதுக்கு மைக்ரோ SD சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் இல்லைனா எல்லா டேப்லெட்ஸ்லையுமே இப்போலாம் வர மைக்ரோ SD சப்போர்ட் இருக்கிறது இல்லை. சாம்சங்கும் மேபி Tab S9 இல்லை Tab S10 அதை ரிமூவ் பண்ண சான்சஸ் இருக்குது. பட் இன்னைக்கு தேதிக்கு இந்த ப்ராடக்ட்டில் மைக்ரோ SD சப்போர்ட் இருக்குது, அதனால இது ஒரு பெட்டரான ப்ராடக்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இங்கே நான் ஒரு 1 TB கார்டு ஆக்சுவலாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரெட்ரோ கேமிங்க்கு. அதை பற்றி பேசையில் அஃப்கோர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் இங்கே Snapdragon 8 Gen 1 இருக்குது. ஸோ எமுலேஷன், ரெட்ரோ கேம்ஸ், ரெகுலர் ஆண்ட்ராய்ட் கேம்ஸ் எல்லாமே இதில் சூப்பராக இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஆக்சுவலாக அதை நான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல இவ்வளோ இதில் நான் கேம்ஸ் விளையாடுவேன்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா இப்போவும் நான் ஹேண்டல்ட் மோடில் எதுவும் பெருசாக விளையாடுறது கிடையாது. பட் உங்களுக்கு ஏதாவது கேம் ஸ்ட்ரீம் பண்ணணுனாலோ இல்லை ஆண்ட்ராய்டில் உள்ள பெஸ்ட் கேம்
கேம்ஸ் இதில் ரன் பண்ணணுன்னாலோ கண்டிப்பாக பண்ண முடியும். ப்ளஸ் இந்த டிஸ்பிளேயில் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு லெவலாக இருக்கும். பட் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த டேப்லெட் இவ்வளோ ஸ்லிம்மாக இருக்கிறதுனால ஃபோன்ஸில் ஒரு ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 1 ஃபோன்ஸில் எவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுமோ அந்த லெவலில் இங்கே இருக்காது. அதோட ஒரு 10% கிளாக் கட் பண்ணியிருக்க மாதிரி தான் தெரியுது. பட் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு என்ன கேம் ரன் பண்ணணும்னு நினச்சாலும் இதில் ரன் பண்ண முடியும். 726 கிராம் வெயிட் இருக்கிறதுனால கையில் பிடிச்சி ரொம்ப நேரம் விளையாட முடியாது. இங்கே தான் ஆப்பிளோட ஒரு மேஜர் அட்வான்டேஜ் tab S8 அல்ட்ராக்குன்னு இல்லை, ஓவரால் ஆண்ட்ராய்டுக்கு இருக்குது. இப்போ ஒரு நான் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோலர், அதாவது சோனியோடதோ இல்லை மைக்ரோசாஃப்ட் இல்லை MFI அப்படின்னு மார்க் ஆகிருக்காத கண்ட்ரோலர்ஸ் எல்லாத்தையும் ஐபேடில் பேர் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். பட் ஆண்ட்ராய்டில் ரொம்ப சிம்பிள். ஸோ பேர் பண்ணி நிறைய கேம்ஸ் விளையாட முடிஞ்சது. ஸோ எனக்கு இது ரொம்பவே ஒரு மேஜர் பாசிட்டிவாக பட்டுச்சு. சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே புதுசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. One UI, Android 12 இதெல்லாம் பற்றி நம்ம நிறையவே பேசிட்டோம். இங்கே என்ன புதுசுன்னு பார்த்தா சாம்சங்கோட டெக்ஸ் மோட். இந்த ஃபார்ம் ஃபேக்டரில் டெக்ஸ் மோட் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. டெக்ஸ் மோட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஒரு டெஸ்க்டாப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஜென்ரலாக ஆண்ட்ராய்டில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இல்லாமல் ஆப்ஸ் எல்லாமே விண்டோஸில் ஓப்பன் ஆகும். ஸோ மல்டிபிள் ஆப்ஸ் ஒரே நேரத்தில் ஓப்பனாக வைக்க முடியும், ட்ராக் பண்ணலாம், டிரான்ஸ்பரன்சி அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ நிறைய விஷயங்கள் ஒரு நேரத்தில் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அஃப்கோர்ஸ் இதில் சில இஷ்யூஸ் இருக்குது. சில நேரம் ஃபோக்கஸில் இல்லாத ஆப்ஸில் சில விஷயங்கள் ரெஃப்ரெஷ் ஆகாது, அந்த மாதிரிலாம். பட் கடைசி ஒரு சில வருஷத்தில் அவங்க ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்லேருந்து இப்போ வரைக்கும் நிறையவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, இன்னமும் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது இந்த டெக்ஸ் மோடை ட்ரிகர் பண்ணுறதுக்கு இந்த கீபோர்ட் கேஸ் வேணும்னு அவசியம் இல்லை. பட் கீபோர்ட் ட்ராக் பேடோட யூஸ் பண்ணையில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் பெட்டராக இருக்குது. இந்த கீபோர்ட் கேஸும் விலை ரொம்பவே அதிகம் தான். சாம்சங்கும் ஆப்பிள் மாதிரி எங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நாங்கள் மேக்ஸிமம் ப்ரைஸில் மட்டும்தான் விற்போம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க. பட் எனிவேஸ், இந்த கீபோர்ட் கேஸ் நான் மேட்புக் கீ வீடியோவில் சொன்ன மாதிரி இதை ரொம்பவே நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போவுமே கீபோர்ட் தேவையில்லை அப்படிங்கையில் கீபோர்டை மட்டும் தனியாக டிஸ்கனெக்ட் பண்ண முடியும். பேக் வந்து மேக்னெட்ஸ் நல்லா கனெக்ட் ஆகிருக்கு. அந்த கீபோர்ட் கேஸும் மேக்னெட்டில் தான் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம், ஈஸியாக ஆட் பண்ண முடியும். கீபோர்டு இல்லாமல் யூஸ் பண்ணையிலையும் பெட்டரான grip கிடைக்குது, கிக் ஸ்டாண்ட் இருக்குது. ப்ளஸ் ரொம்ப விலை அதிகமான டேப்லெட் நீங்கள் வாங்கியிருக்கிறதுக்கு ஓரளவுக்கு ப்ரொடெக்ஷனும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு செட்டப் உங்களுக்கு ஆப்பிளோட மேஜிக் கீபோர்டு யூஸ் பண்ணையில் கிடைக்காது. ஸோ எனிவேஸ், இன்னமும் இதை ஹேண்ட்ஹெல்ட் பெருசாக யூஸ் பண்ண முடியாது வெயிட் அந்த பல்க்னால. பட் ஏதாவது அப்பப்போ ஒரு ஸ்கெட்ச் பண்ணணும் இல்லை நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. S Pen தனியாக வாங்க தேவையில்லை, கூடயே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதை பேர் பண்ணுறதுக்கோ சார்ஜ் பண்ணுறதுக்கோ பின்னாடி ப்ளேஸ் பண்ணணும். பட் இல்லை, சில நேரம் டெம்பரரியாக டக்குன்னு சைடில் வைக்கணும்னா இந்த இடத்துல வைக்கலாம். ஒரு மேக்னெட் இதுக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த S Pen 4096 லெவல்ஸ் ப்ரெஷர் சென்சிட்டிவிட்டி சப்போர்ட் பண்ணுது. பாம் ரிஜெக்ஷனும் ரொம்ப அக்யூரேட்டாக இருந்தது. ஓவரால் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் S Pen யூஸ் பண்ணையில் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். கேமராஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 2 12 மெகா பிக்சல் கேமராஸ், டிஃப்ரெண்ட் ஃபீல்ட் ஆஃப் வியூஸோட. ஸ்கைப், ஜூம் கால்ஸ் இது எல்லாத்துக்குமே இது கரெக்டாக இருக்கும். செல்ஃபீஸ் நல்ல டீட்டெயில்டாக இருந்துச்சு, நல்ல டைனாமிக் ரேஞ்சோட. பின்னாடி 2 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. 13 மெகா பிக்சல் ப்ரைமரி, 6 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட். இதை பற்றி சொல்லிக்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை. பட் இந்த சைஸ் டேப்லெட்டில் அட் பெஸ்ட் என்ன டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. செல்ஃபி கேமராலாம் பேசிட்டோம், இன்னமும் அந்த நாட்சை பற்றி எதுவுமே பேசலையே அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆக்சுவலாக இந்த ஸ்கிரிப்டை நான் எழுதையில் எனக்கு அது மைண்டில் கூட வரல. ஏன்னா அந்த அளவுக்கு நாட்ச் ஆக்சுவலாக ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஐ மீன், எந்த விதத்தில் இது பெரிய விஷயம்னு பார்த்தா, அஃப்கோர்ஸ் சாம்சங் வந்து ஆப்பில் நாட்சுக்கு அவ்வளோ கலாய்ச்சிட்டு கட்சியில் அவங்களும் அதே நாட்சை யூஸ் பண்ணுறதுங்கிறது கண்டிப்பாக ஒரு காமெடி தான். ஆனால் இந்த டேப்லெட்டில் அது பெரிய காமெடி கிடையாது. பெரிய காமெடி என்னன்னு பார்த்தா, இப்போது ஆப்பிள் ஐஃபோனில் சார்ஜர் ரிமூவ் பண்ணையில் சாம்சங் அதையும் கலாய்ச்சாங்க. இப்போது அவங்க ஃபோன்ஸில் சார்ஜர் ரிமூவ் பண்ணிட்டாங்க, மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸில் சார்ஜர் ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் இல்லை, டேப்லெட்ஸில் இன்னமும் ஆப்பிள் சார்ஜர் கொடுத்துட்டு தான் இருக்காங்க, பட் சாம்சங் கொடுக்குறதில்ல. ஸோ எஸ், இன்றைக்கி ஒரு ஐபேட் ப்ரோ வாங்கினீங்கன்னா 20 வாட் சார்ஜர் பாக்ஸில் வரும். பட் tab S8 அல்ட்ரா அதே மாதிரி 1 லட்சத்துக்கு மேலே செலவழித்து வாங்கினாலும் சார்ஜர் இன்க்ளூட் ஆகாது. எனிவேஸ், சார்ஜிங் பற்றி பேசல 45 வாட்ஸ் வரைக்கும் இங்கே சப்போர்ட் இருக்குது. 11200 mAh பேட்டரி உள்ளே இருக்குது. அதை ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகும். பட் பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா இதை சார்ஜ் பண்ணுறது நான் கிட்டத்தட்ட 3-4 நாளைக்கு ஒரு தடவை தான் சார்ஜ் பண்ணுறேன். டிப்பிக்கலாக என்னோடய யூசேஜ் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் காமிக்ஸ் படிப்பேன், இல்லை ஒரு சில சிட்காம் எபிசோட்ஸ் பார்ப்பேன். ஸ்டாண்ட் பை ட்ரெயின் ரொம்ப லோவாக இருக்குது. ஸோ பேட்டரி லைஃப் ஓவரால் ரொம்ப இம்ப்ரெசிவ்னு சொல்லலாம். இப்போ ஆப்பிள் அவ்வளோ கலாய்ச்சதுக்கப்புறம் சாம்சங் ஒரு நாட்ச் யூஸ் பண்ணுறதோ இல்லை சார்ஜரை ரிமூவ் பண்ணுறதோ இதெல்லாம் வந்து நெகட்டிவ்ஸ் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் ஓவரால் இந்த ப்ராடக்ட், சாம்சங் க்ரியேட் பண்ணியிருக்க இந்த ப்ராடக்ட் தாறுமாறுன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த tab S8 அல்ட்ரா இன்றைக்கு வரைக்கும் க்ரியேட் பண்ண டேப்லெட்ஸ்லேயே பெஸ்ட் டேப்லெட் அப்படின்னு நான் சொன்னேன்னா கண்டிப்பாக சில பேர் இல்லை ஐபேட் ப்ரோ இருக்கே, பெர்ஃபார்மன்ஸ் A15 பயோனிக் அப்படின்னு சொல்லுவீங்க. அதனால் நான் அப்படி சொல்லாமல் இது வரைக்கும் க்ரியேட் பண்ணதுலேயே, இது வரைக்கும் உள்ள டேப்லெட்ஸ்லேயே பெஸ்ட் ஆண்ட்ராய்ட் டேப்லெட் அப்படின்னு சொல்ல போகிறேன். பட் என்ன கேட்டிங்கன்னா இதுதான் ஓவரால் பெஸ்ட் டேப்லெட். அஃப்கோர்ஸ் பெஸ்ட்டுன்னு வரையில் ப்ளஸ் பேரில் அல்ட்ரான்னு இருக்கையில் ரேட்டு கம்மியாக இருக்க போகிறதில்ல.
சாம்சங் எந்தெந்த மார்க்கெட்டில் என்ன லான்ச் பண்ணணும் அப்படிங்கிறத பிக் அண்ட் சூஸ் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ யூஎஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா $899 இது ஸ்டார்ட் ஆகுதுங்கிறது இன்ஃபேக்ட் நல்ல வேல்யூன்னு கூட சொல்லலாம். பட் இப்போ இந்தியாவில் ஒரு வேரியன்ட் தான் விற்கிறாங்க, அதுவும் $1,10,000. ஸோ நல்ல வேல்யூன்னெலாம் சொல்ல மாட்டேன். பட் உங்களுக்கு பெஸ்ட் ஆண்ட்ராய்ட் டேப்லெட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய பே பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இதுதான் பெஸ்ட் ஆண்ட்ராய்ட் டேப்லெட். பட் இங்கே கேள்வி, உங்களுக்கு ஒரு ஆண்ட்ராய்ட் டேப்லெட் தேவையா? அதோட முக்கியமாக இந்த Tab S8 Ultra உங்களுக்கு தேவையா? இப்போ உங்களுக்கு ஸ்ட்ரீமிங் பிடிக்கும், இல்லை நேட்டிவாக கேம்ஸ் நிறைய விளையாடுவீங்க, ஒரு பெரிய டிஸ்பிளேயில் கண்ட்ரோலர் சப்போர்ட் முக்கியம், ப்ளஸ் மீடியா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுலையே மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ஸ் அது கொடுக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஒர்க் லோட் ரொம்பவே லைட்டாக தான் இருக்குது, அந்த டெக்ஸ் மோட் உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ப்ளஸ் $1,10,000 கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா Tab S8 Ultra கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இல்லைனா இதில் ஏதாவது உங்களுக்கு முக்கியம் இல்லைனா வேறு நிறைய டேப்லெட்ஸ் இருக்குது. நம்மளும் C4 Tech தமிழில் நிறைய டேப்லெட் கவரேஜ் பண்ண போகிறோம் அடுத்த சில வாரத்தில். ஸோ அதில் எதுக்காவது நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஸோ எனிவேஸ் கைஸ், இதுதான் என்னோட Tab S8 Ultra ரிவ்யூ. இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தம்ஸ் அப் இல்லை தம்ஸ் டவுன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். Have a nice day. Bye.